நீங்கள் குறிப்பிட்ட மூவரும் ஒரு 3 தொகுதிகளில் ஏதோ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும். அதை தாண்டி அதை கூட்டணின்லாம் நம்ம வர்ணிக்க முடியாது. ஓபிஎஸ், டிடிவி அவர்களுக்கென்று ஒரு தனி செல்வாக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கு. சில குறிப்பிட்ட தொகுதிகள்ல அவங்களுக்கு தேவை. அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் தான் செல்வாக்கு இருக்கு. அந்த குறிப்பிட்ட தொகுதிகள் பாரதிய ஜனதாவுக்கும் செல்வாக்கு உள்ள தொகுதி. இந்த தொகுதி பங்கீடுங்கிறது கடைசி வரைக்கும் அது ஒரு இழுபறி தான். இது பாரதிய ஜனதாவுக்குன்னு இல்லை, திமுகவுக்கும் இந்த உதாரணம் பொருந்தும். அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்குறாங்க. அது டிடிவி நிற்கலாம், இல்லை வேறு யார் வேணாலும் நிற்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஓட்டு வங்கியை பலப்படுத்தி வருகிறார்கள். ஓபிஎஸும் என்னுடைய நண்பர்கள், அவரோட பகுதியிலிருந்து சொல்கிற நண்பர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. எனவே போன முறை மார்ச் 9, 10 தான் தேர்தல் தேதி அறிவிப்பு. இந்த முறை அதே தேதியில் இருக்கலாம், அல்லது ஓரிரு தினங்கள் பின்கூட்டியே இருக்கலாம். அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் தான் இது முடிவாகும் என்பது என் கருத்து. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் ஒரு வலிமையான கூட்டணி தேவை. வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய கூட்டணியாவது தேவை. அவர் ஜான் பாண்டியனை விட, வாசனை விட, ஏசிஎஸ்ஐ விட பெரிய லீடர். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர் அதிமுக இல்லை. அதிமுகவுக்காக ஓபிஎஸ் தாமதிக்கிறாங்க. அதிமுக வந்துடும், அதனால ஓபிஎஸ் இப்ப சேர்க்க வேண்டாம், இல்ல டிடிவியை சேர்க்க வேண்டாம், தாமதம் செய்வோம். இது அண்ணாமலையோட உத்தின்னு சில நண்பர்கள் கூறுறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பிஜேபிட்ட சீட் இருக்குங்க. 40 சீட்ல ஏசிஎஸ்க்கு 1 சீட்டு, வாசனுக்கு 2 இல்லைன்னா 3. ஏன்னா அவர் 2 சீட்டுக்கு மேல நின்னா தான் அவருக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கும். ஜான் பாண்டியன்லாம் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய சக்தியா நம்ம கருத முடியாது. அப்படியே அவருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவர் அந்த தாமரை சின்னத்துல தான் நிற்க முடியும். 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் அடையலைன்னு வச்சுக்குவோம். கட்சியில் ஏதாவது பிளவு ஏற்படுவதாக வைத்துக் கொள்வோம். அல்லது பாரதிய ஜனதாவை ஜெயித்து அதிமுகவில் பிளவை ஏற்படுத்துகிறதுன்னு வச்சுக்குவோம். இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குல்ல. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 20-25% ஓட்டு 2024 தேர்தலில் எடப்பாடிக்கு தேவை. அது போக ஒரு சில இடங்களில் வெற்றி, இதுவும் தேவை. அப்பதான் அந்த கட்சி அவர் கையில இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபிக்கும் தேர்தல் நெருக்கடி இருக்கு. அந்தந்த மாநில தலைவர்கள் இருப்பாங்க. அப்போ இருக்கிற ராஜ்யசபா சீட்டை வேற மாநிலத்துக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்படி தேர்தல் வேலை பார்ப்பாங்க? ஆனா முன்னாள் முதல்வரும் அவர் மனைவி காங்கிரஸ் எம்பி, தற்போதைய காங்கிரஸ் எம்பியும் போய் நேற்றுக்கு பிஜேபியில சேர்றாங்க. ஏன்? முன்னாள் முதல்வர் வழக்கு இருக்கு. திமுகவை வெல்லக்கூடிய சாத்தியம் இருக்கிற அதிமுக கூட்டணி தொகுதி என்னன்னு கேட்டேன். அது நீங்க குறிப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 2021 திமுக கணிசமான வெற்றியை பெற்றது தமிழ்நாடு பூராவும். ஆனா இந்த பகுதியில இருந்து தானே அதிமுகவுக்கு எம்எல்ஏ கிடைச்சாங்க. இந்த பகுதியில இருந்து தானே பாமகவுக்கும் எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க. அப்போ திமுக கூட்டணி இன்றைய தேதிக்கு ஒரு 10% குறையாக தான் இருக்குங்கிறது தான் என்னோட கணக்கு. எனிவேர் பிட்வீன் அரௌண்ட் 40. வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ், டிடிவி இவர்களை காக்க வைக்கிறதா பாஜக? திட்டம் எப்படி இருக்கிறது? இபிஎஸ் நிலைப்பாடு எவ்வாறு மாறும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். வணக்கம் நிஜேந்தர். பாஜக கூட்டணி அமைச்சிட்டு இருக்கு. ஜி.கே. வாசன், ஏசிஎஸ், பாரிவேந்தே உங்களுடைய கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஆனா முக்கியமாக தென் மாவட்டங்களில் ஒரு சக்தியாக விளங்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி இவர்களை காக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. என்ன உத்தி? ஏன் காக்க வைக்கிறாங்க? நீங்கள் குறிப்பிட்ட மூவரும் ஒரு 3 தொகுதிகளில் ஏதோ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும். அதை தாண்டி அதை கூட்டணின்லாம் நம்ம வர்ணிக்க முடியாது. வாசன் எங்க ஊர்ல அது வாசனை பெருங்காய டப்பா தான். அதாவது தஞ்சாவூர் பகுதிகளில் அது டப்பாக்குள்ள இருக்கிற வரைக்கும் வாசனையா இருக்கும். அதை எடுத்து நீங்க குளத்துல கரைச்சி தண்ணி பூரா வாசனை ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியவே முடியாது. தமிழ்நாட்டு அளவில் அவருக்கு ஓட்டு வங்கிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. பாரிவேந்தர் அந்த ஒரு தொகுதி, பெரம்பலூர் தொகுதியில் அவருக்கு செல்வாக்கோட இருக்கிறாரு. வேலூர்ல ஏசிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கு. வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. எனவே நான் இதை கூட்டணின்னு கருதலை. ஓபிஎஸ், டிடிவி அவர்களுக்கென்று ஒரு தனி செல்வாக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கு. சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அவங்களுக்கு தேவை. அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் தான் செல்வாக்கு இருக்கு. அந்த குறிப்பிட்ட தொகுதிகள் பாரதிய ஜனதாவுக்கும் செல்வாக்கு உள்ள தொகுதிகள். அது பாரதிய ஜனதா அடிப்படையில் தென்காசியிலிருந்து நாகர்கோவில் வரைக்குமான ஒரு பகுதி, அதே மாதிரி சிவகங்கையிலிருந்து தனுஷ்கோடி வரைக்குமான ஒரு பகுதி, ஏற்கனவே இருக்கிற ட்ரெடிஷனலான கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரியான பகுதிகள். இந்த 3 பாக்கெட்லயே அவங்களுக்கான செல்வாக்கு இருக்கு. எத்தனை சதவீதம் நமக்கு தெரியாது. என்னோட எஸ்டிமேட் 10% 12%. ஆக இந்த தலைவர்கள் இன்னொரு 20% ஓட்டை கொண்டு வந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. ஆனா பாரதிய ஜனதாவும் அந்த வெற்றி அடைவதற்கு விரும்பும். இந்த தொகுதி பங்கீடுங்கிறது கடைசி வரைக்கும் அது ஒரு இழுபறி தான். இது பாரதிய ஜனதாவுக்குன்னு இல்லை, திமுகவுக்கும் இந்த உதாரணம் பொருந்தும். அவர்களுக்கும் அந்த தொகுதி பங்கீட்டுல இழுபறி இருக்கத்தான் செய்யுது. அதிமுகவுக்கும் இந்த உதாரணம் பொருந்தும்.
எனவே தேர்தல் தேதியை அறிவிக்கும் போதுதான் இது கொஞ்சம் வேகப்படும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக திரு ஓபிஎஸ் நேரடியாக திரு மோடி ஆதரிக்கிறார். மோடி பிரதமரானு சொல்றாரு. கிட்டத்தட்ட அவரு முழுமையாக பாஜக ஆதரவாளராகவே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை, அவருக்கு முக்கியத்துவம் தரவில்லை, காக்க வைக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனா அவர் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் தான். அவர் அதிமுக இருந்து விலக்கப்பட்டு இருந்தாலும் கூட சக்தி வாய்ந்த தலைவர். டிடிவி கட்சி ஆரம்பித்து வாக்கு சதவீதத்தை நிரூபித்தவர். அப்படி இருந்து கூட அவங்கள ஒரு ஒரு இடைவெளியில வைக்கணும், அவங்கள வெயிட் பண்ண வைக்கணும், காக்க வைக்கணும், இதன் மூலம் அவங்களுடைய பேர பலத்தை குறைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட பாஜக, முக்கியமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு உத்தியை வகுத்துக்கிட்டு பாதையில போயிட்டு இருக்காரு. எனக்கு அப்படி தோன்றவில்லை. என்ன காரணம்னா, டிடிவி அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சில தொகுதிகளில் பணியாற்றுறாங்க, நல்லாவே தெரியுது. அது நம்ம உதாரணமா எங்க பகுதிகளில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்குறாங்க. அது டிடிவி நிக்கலாம், இல்லை வேற யார் வேணாலும் நிக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஓட்டு வங்கியை பலப்படுத்தி வருகிறார்கள். ஓபிஎஸும் என்னுடைய நண்பர்கள், அவரோட பகுதியில் இருந்து சொல்ற நண்பர்கள் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்களோட உத்தியாக இதை நான் நினைக்கல. ஏன்னா காரணம், அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதிகாரம் மத்திய அமைப்பிடம் தான் இருக்கிறது. யாருக்கு என்ன தொகுதின்னு கடைசி நேரத்தில் முடிவு பண்ற அதிகாரம். நிறைய நேரங்களில் தொகுதி பங்கீடுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு மேகம் திரண்டு மழை பொழிவதில்லை, காகம் கூடி பங்கிட்டுக் கொள்வதுதான். கடைசி நேரத்தில் பல காம்ப்ரமைசஸ் வந்துதான் ஆகணும். எனவே அண்ணாமலையின் உத்தியாக இதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இன்னமும் தொகுதிகள் முடிவாகவில்லை, அந்த அளவுதான் நான் இதை பார்க்கிறேன். ஆனால் எப்போது முடிவு பெறும் அப்படின்னா, இந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகுதான். மார்ச் மாதம் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு தெரிந்த பிரதமரோட ப்ரோக்ராம் இருக்கு தமிழ்நாட்டிலேயே, அதாவது தென் மாநிலங்கள்ல. வட மாநிலங்கள்லயும் இன்னும் ப்ரோக்ராம்கள் இருக்கலாம். எனவே போன முறை மார்ச் 9, 10 தான் தேர்தல் தேதி அறிவிப்பு. இந்த முறை அதே தேதியில் இருக்கலாம், அல்லது ஓரிரு தினங்கள் பின்கூட்டியே இருக்கலாம். அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் தான் இது முடிவாகும் என்பது என் கணக்கு. சரி, அப்படி இருக்கிறதா இருந்தா எந்த விதமான மதிப்பை ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் பாஜக கொடுக்கும் நினைக்கிறீங்க? ஒரு சில தொகுதிகளை தருவார்கள். அதுல பெரிய மறுதளிப்பு இருப்பதாக நான் உணரவில்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில அவர்களுக்கும் ஒரு ஒரு வலிமையான கூட்டணி தேவை. வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு தோற்ற அளிக்கக்கூடிய கூட்டணியாவது தேவை. அந்த கூட்டணியை நோக்கி போகும்போது பல கட்சிகள் சேரணும். அதாவது வாசன் அவர்களோ அல்லது ஏசிஎஸ் அவர்களோ அவர்களை குறைச்செல்லாம் மதிப்பிடலை. ஆனா எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன தொகுதியில இருக்காங்க, தமிழ்நாடு தழிய அளவுல அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, இதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கணி தான். அப்போ ஜான் பாண்டியன் அவர்களோ ஒரு தொகுதி 2 தொகுதியில கொஞ்சம் போல ஓட்டு இருக்கும். இதை தாண்டி பெரிய அளவுக்கு அவங்க தமிழ்நாடு தழுவிய தலைவர்களும் கிடையாது, தமிழ்நாடு தழுவிய ஓட்டு வங்கியும் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தவர், அவருக்கென்று ஒரு அறிமுகம் இருக்கும், ஓட்டு வங்கி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தினகரன் அவர்கள் பல தேர்தல்களில் போட்டிட்டாச்சு, தனி கட்சி தனி சின்னம். அவரு அதிமுக கிளைமெண்ட் கிடையாது. ஓபிஎஸ் அதிமுக கிளைமெண்ட். அவருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கு. என்னன்னா, இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சு தனி சின்னம் அப்படின்னா அவரோட இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் உடனடியா பாதிக்கப்படுவாங்க. அவங்க அதிமுக எம்எல்ஏக்களா தான் இப்போ சட்டமன்றத்தில் இருக்காங்க. ஆனால் எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏக்களாக அறிவிக்கணுங்கிறது அதிமுகவோட கோரிக்கை. ஏற்கனவே எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி போயிருச்சு ஓபிஎஸ்க்கு. இந்த 4 எம்எல்ஏக்களையும் கட்சி சார்பற்றவர்கள்னு சபாநாயகர் அறிவிச்சா இன்னும் சிக்கல். எனவே அவருமே இந்த டிசிஷனை கடைசி வரைக்கும் தள்ளி போடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அந்த மாதிரி சில தொகுதியை கொடுப்பாங்க அப்படின்னீங்க. அந்த ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் அவங்க என்னதான் இருந்தாலும் அந்தந்த பகுதியில் ஒரு பலமான பகுதியில் அவர்கள் பலமாக இருக்கின்ற இடங்களில் பிஜேபியும் பலமானது அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இபிஎஸ் வரப்போறதில்லை. இன்னைக்கு நிலைமையில பார்க்கும்போது அதிமுக இபிஎஸ் வரப்போறதில்லை. அப்படின்னா ஓபிஎஸ்ஐ அதிமுக இருந்து ஒரு பகுதியிலிருந்து வந்தவர் அப்படின்னு ஒரு பெரிய பிம்பமாக காட்டுறதுக்கு ஏன் பிஜேபி தயங்குது? இல்ல, அது கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கும் போதுங்க அப்படி காட்ட முடியாது இல்ல. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவோட பெயரையோ கட்சி சின்னத்தையோ பயன்படுத்துகிற உரிமை தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தால், சென்னை உயர்நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பு மீண்டும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் அப்பீல் போய் அப்பீல் நிலுவையில் இருக்கு. அப்போ இன்னைய தேதிக்கு ஒரு அதிமுக இல்ல. உச்ச நீதிமன்றம் ஏதாவது கடைசி நேரத்தில் மாற்று முடிவு எடுக்குதான்னு நமக்கு தெரியாது. அப்போ ஓபிஎஸ் ஒரு லீடர், அவ்வளவுதான். அவர் ஜான் பாண்டியனை விட, வாசனை விட, ஏசிஎஸ் விட பெரிய லீடர். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர் அதிமுக இல்ல. டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக இல்லைங்கிறத அவர் பகிரங்கமாவே பலமுறை சொல்லிட்டாரு. அவரை பொறுத்தவரையில் அவர் தனி கட்சி தனி சின்னம். அந்த லெவலுக்கு தான் அவருக்கான தொகுதி பங்கீடு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது பிஜேபி அதிமுக கூட்டணிக்காக வெயிட் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்டும் தப்பு. ஏன்னா இன்றைய தேதிக்கு எல்லா டிவி டிபேட்லயும்
மிக கடுமையாக வந்து ஒருவர் சாடுவது வந்து அதிமுகவும் பிஜேபியும் தான். நீங்க எந்த டிபேட் வேணாலும் எடுத்து பாருங்க. அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பு இல்ல. அதிமுகவுக்காக ஓபிஎஸ் தாமதிக்கிறாங்க, அதிமுக வந்துரும், அதனால ஓபிஎஸ் இப்ப சேர்க்க வேண்டாம், இல்ல டிடிவியை சேர்க்க வேண்டாம், தாமதம் செய்வோம், இது வந்து அண்ணாமலையோட உத்தின்னு சில நண்பர்கள் கூறுறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. உண்மையிலேயே ஏன் தாமதம் என்றால் தேர்தல் தேதி அறிவிப்பு தள்ளி போகுது, அது வரைக்கும் முடிவெடுத்துக்கிறதையும் தள்ளி போடுவோம்ங்கிற ஒரு எண்ணம் தான். பிஜேபி கிட்ட சீட்டுகள் இல்லையா? நிறைய சீட்டுல இருந்து பங்களிக்க பிரச்சனை இருக்கிறதா? பிஜேபி கிட்ட சீட் இருக்குங்க. 40 சீட்ல வந்து ஏசிஎஸ்க்கு 1 சீட்டு, வாசனுக்கு 2 இல்லைன்னா 3. ஏன்னா அவர் வந்து 2 சீட்டுக்கு மேல நின்னா தான் அவருக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கும். எனவே கண்டிப்பாக வந்து 3ன்னு தான் நான் நினைக்கிறேன். சைக்கிள் சின்னத்துல தான் நிப்போன்னு வேற அவர் சொல்றாரு. அது வந்து அவங்க ஃபாதர் காலத்து சின்னம். ஸோ அதுல வந்து அவருக்கு ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அப்போ 3 ஏசிஎஸ் 1 தாண்டி அவர் எதுவுமே இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. தாமரை சின்னத்துல வாசன் நிக்க போறது இல்ல, ஏசிஎஸ் தாமரை சின்னத்துல நிக்க போறாரு. கிருஷ்ணசாமி பிஜேபியோட போக வேண்டியவர், ஆனா அவர் போகல, ஏன்னா தென்காசி அவருக்கு இல்லைன்னு முடிவாயிருச்சு. ஜான் பாண்டியன்லாம் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய சக்தியா நம்ம கருத முடியாது. அப்படியே அவருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவர் அந்த தாமரை சின்னத்துல தான் நிக்க முடியும். ஆக மொத்தம் 4 இல்லைன்னா 5 தொகுதியை தாண்டி மிச்சம் 35 தொகுதி இருக்கு. 35 தொகுதியிலையும் பாரதிய ஜனதா நிச்சயம் போட்டி போட போறது கிடையாது. அவங்களோட ஒரு அதிகபட்ச எண்ணிக்கைங்கிறது ஒரு 20ஓ 25ஓ இருக்கலாம். ஆனா அண்ணாமலை அடிக்கடி சொல்ற நம்பர் வந்து 25. எனவே 25 இருக்கலாங்கிறது என்னோட எண்ணம். ஆக ஒரு 10 சீட்ல இருந்து 12 சீட்டு விட்டு கொடுப்பதற்கான காலி இடங்கள் அங்க இருக்கு. அதுல வந்து கண்டிப்பாக டிடிவி ஃபிட்டின் ஆவாரு, கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் ஃபிட்டின் ஆவாங்க. பிற கட்சிகளுக்காக அவர்கள் காத்திருக்கலாம், அதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மேற்கொண்டு கட்சிகள் வருவதற்கான ஸ்கோப் எனக்கு தெரியல. பாமக வரும் என்பது பாரதிய ஜனதாவின் நம்பிக்கையாக தெரிகிறது. பாமக வந்து அவங்களுக்கு வந்து 10 சீட்டு கொடுக்க வேண்டியது வரும். அப்படின்னா இந்த கணக்கெல்லாம் மாறும். ஆனா பாமகவோட ஓட்டு வங்கியால பாஜகவுக்கு லாபம் இல்லை, பாஜக ஓட்டு வங்கியால பாமகவுக்கு லாபம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த ட்ரெடிஷனல் பாரதிய ஜனதா ஏரியால ட்ரெடிஷனல் பாமக இல்ல, பாமகவோட ட்ரெடிஷனல் ஏரியால பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கி இல்லை. எனவே பாமக அந்த முடிவு எடுக்க தயங்குகிறது. அதிமுகவோட நெகோசியேஷன், அது ராஜ்யசபா சீட்டையும் சேர்த்து கேட்பதனால் அதிமுக தயங்குகிறது. இப்படி இந்த இழுவரை தொடர்ந்து நீடிக்கிறது. இப்ப இருக்கிற நிலைமையில அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, ஒரு 2 வாரம் ஆகும் அங்க தொகுதிகள் எங்களுடைய கூட்டணி அறிவிக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அந்த அறிவிப்புகள் வரும் அப்படின்னு. ஆனா வர செய்திகள் அதிமுக பாமக ஆல்மோஸ்ட் டீல கிளின்ச் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பேரம் ஓரளவு படிந்து விட்டது. நீங்க சொன்ன மாதிரி மாநிலங்களவை இடம் மட்டும்தான், ராஜ்யசபா மட்டும்தான் ஒரு நிழலா இருக்கு. ஆனா லாபம் 2 பேருக்குமே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அறிவிக்கிறதுல என்ன தயக்கம் இருக்கும்? என்ன இன்னும் டீல் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களவை தேர்தல் தொகுதிகள் அது கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே அதுல லாபம் இருக்கு. 2வது திமுகவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணணும்னா அதை தாண்டி வேற வழியும் இல்லை. ஆனா இந்த சேலம் மாதிரியான தொகுதியில வந்து தேமுதிகவுக்கும் ஒரு ஹோல்டு இருக்கும். பாமகவோட சில தொகுதிகள்ல தேமுதிக, இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் முதல்ல ஜெயிச்சது வந்து விருதாச்சலம், பாமகவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன நெருடல்கள் இருக்கும். தேமுதிகவை உள்ள கொண்டு வரணும்னு அதிமுக விரும்புது. ராஜ்யசபா சீட்ல என்ன ப்ராப்ளம்னா அதிமுக இருக்கிறதே 2 சீட்டு தான். 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் அடையலைன்னு வச்சுக்குவோம், கட்சியில் ஏதாவது பிளவு ஏற்படுவதாக வைத்துக் கொள்வோம், அல்லது பாரதிய ஜனதாவை ஜெயித்து வந்து அதிமுகவில் பிளவை ஏற்படுத்துகிறதுன்னு வச்சுக்குவோம். இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குல்ல. அப்போ அதிமுகவுக்கு அந்த 2 சீட்டுமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 33 66 எம்எல்ஏ வந்து 2 சீட்டுக்கு தேவை. ஒரு 6-10 எம்எல்ஏ வந்து அதிமுகவில் இருந்து பிரிந்தா கூட அதுக்கு ஆபத்து வந்துடும். அதிமுகவில் சீனியர்ஸ் இருக்காங்க. இப்ப செம்மலை அவர் 2 தேர்தலா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ராஜ்யசபா எம்பிக்காக. எனவே அதிமுகவுக்கும் அந்த ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுப்பதுல பெரிய கஷ்டம் இருக்கு. அது இறுதியில அது கொடுக்க வேண்டிய நிலைமையில எடப்பாடி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்லை, பாமகவை படிய வைக்க வேண்டும் என்றால் தியாகங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு தியாகத்திற்கு எடப்பாடி தயாராயிட்டா நினைக்கிறீங்களா? தயாராகிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் வேற வழி இல்லை. நீங்க சொல்றது ரொம்பவும் சரி. பாமக கூட்டணி இஸ் அ மஸ்ட், கண்டிப்பாக தேவை. என்றால் வந்து மீண்டும் கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்தணும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 20-25% ஓட்டு 2024 தேர்தலில் எடப்பாடிக்கு தேவை. அது போக ஒரு சில இடங்களில் வெற்றி, இதுவும் தேவை. அப்பதான் அந்த கட்சி வந்து அவர் கையில இருக்கும். இதை சொல்லி அவர் கட்சிக்காரர்களை சமாதானப்படுத்த வேண்டும். ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்களே, ராஜ்யசபா சீட்டுக்கு எப்பவுமே நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க.
சீனியர் லீடர்ஸ் இருப்பாங்க. எனவே அவர்களை வந்து திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா செம்மலை வந்து பெரிய அளவுக்கு விவாதங்கள்லையோ மற்றதுலையோ கலந்துக்கிறது இல்லை. ரொம்ப சீனியர் லீடர், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி தோழர் மாதிரி அவர். ஆனால் கலந்துக்கிறது இல்லை. என்ன காரணம்னா அவர் போன தடவையும் அவருக்கு கிடைக்கல, இந்த முறையும் கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுது. எனவே பல கஷ்டங்கள். தொகுதி பங்கீடு அவ்வளவு சாமானியம் கிடையாதுங்க. திமுக கூட்டணி இவ்வளவு வருஷமா அது சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் சிபிஐ சிபிஎம் இன்னைய தேதி வரைக்கும் அவங்க தொகுதி பங்கீட்டுக்குள்ளேயே போகல. அவங்களுக்கு 2 கொடுக்கலாம்னா 3 கேட்கறாங்க. அது கேட்கத்தான் செய்வாங்க. அப்படிதான் கேட்பாங்க எல்லாருமே. சரி, காங்கிரஸ் கட்சி திமுகவோட எங்க தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு? தேர்தல் தேதியை மட்டும் இப்போ உடனே அறிவிக்கட்டும். தேர்தல் ஆணையம் பிப்ரவரி மாசம் கடைசி வாரத்தில் அறிவிக்கட்டும். கடகடன்னு எல்லாம் செட் ஆயிரும். அது வரைக்கும் சரி பார்த்துக்கோமே, டைம் இருக்குல்ல. பஸ் வர்றதுக்கு டைம் இருக்கு சார், இன்னும் 1 hour இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க, எப்போ அடுத்த பஸ்ன்னு கேட்குறீங்க, 8:10க்குன்னு சொல்றான், மணியை பார்க்குறீங்க 7:10. சரி, ஒரு காப்பி குடிச்சிட்டு வரலான்னு ஹோட்டலுக்கு போவீங்கல்ல, அதே கதை. சரி, அந்த அந்த மாதிரி நீங்க பாமக பத்தி சொன்னீங்க. பாமக எப்படி இருந்தாலும் அதிமுக இருக்கிறதா லாபம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல பிஜேபி போறது லாபம் இல்லை அப்படின்னு பாமக நினைக்குமா? அதாவது பாமகவுக்கு பிஜேபியோட போய் பிஜேபி வெற்றி பெற்றால் அன்புமணியோட பேலன்ஸ் ராஜ்யசபா டேம்ல மந்திரி ஆகலாம். அதற்கு பிறகு மந்திரியா தொடரணும்னா பிஜேபி வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும். அதை தாண்டி வேற வழி இல்லை. அப்படியான ஒரு பேரத்துக்கு பிஜேபி இப்போதே தயாராக இருக்குமானா சந்தேகம் தான். ஏன்னா அந்த பேரத்தை வந்து தேமுதிக பிஜேபி கிட்ட வச்சுது. இந்த இப்போது நடந்து முடிகிற இந்த ராஜ்யசபா தேர்தல்களில் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு. அதுக்கு பிஜேபி தலைமை வந்து ஒத்துக்கல. சிம்பிள் ரீசன் என்னன்னா, ஏற்கனவே இங்க முருகனுக்கு வந்து மத்திய பிரதேசத்துல அகாமடேஷன் கொடுத்தாச்சு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபிக்கும் தேர்தல் நெருக்கடி இருக்கு. அந்தந்த மாநில தலைவர்கள் இருப்பாங்க. அப்போ இருக்கிற ராஜ்யசபா சீட்டை வந்து வேற மாநிலத்துக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்படி தேர்தல் வேலை பார்ப்பாங்க? ஸோ ரொம்ப கஷ்டம் அது. அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டணிக்காக வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து எங்கேயோ அருணாச்சல பிரதேசத்துலயோ இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துலயோ கொடுக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்திலேயே இன்னைக்கு தேதிக்கு வந்து இருக்கிற எம்பி சீட்டுக்கு அதிகமான நபர்களை வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தேர்தல் வந்துருச்சு. அப்போ சமாஜ்வாதியில இருந்து ஆளை இழுக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி செய்யுது. அங்க பெரிய குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் வந்து அது ரொம்ப மாறுபடுற விஷயம். உண்மையில ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க, ஜார்க்கண்ட்ல வந்து அவ்வளவுதான் ஆட்சியை கவுந்துருனாங்க. வேற ஒரு சோரன் வந்து ஆட்சி நம்பிக்கை தீர்மானம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு முடிஞ்சு பிஜேபி அங்க வீக் விக்கெட்ல இருக்கு. ஆனா முன்னாள் முதல்வரும் அவர் மனைவி காங்கிரஸ் எம்பி, தற்போதைய காங்கிரஸ் எம்பியும் போய் நேத்திக்கு பிஜேபியில சேர்றாங்க. ஏன்? முன்னாள் முதல்வர் மேல வழக்கு இருக்கு. இவ்வளவு நாளும் காங்கிரஸ் தான் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி தான் முதல்வர் பதவியை கொடுத்தது, காங்கிரஸ் கட்சி தான் எம்பி பதவியை கொடுத்தது. இன்னும் ஒரு 2 மாசம் கூட இல்ல எம்பி டேம் முடியறதுக்கு. பிரிவு உசார விழாவே நடத்தி முடிச்சாச்சு. இப்ப போய் பிஜேபியில சேர்ந்துட்டு காங்கிரஸ் கட்சி குடும்ப கட்சி, அது வந்து நாங்க எதிர்க்கிறோம்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. இப்படி பல காரணங்கள் இதுல இருக்கு. வழக்குகள் இருக்கு, வம்புகள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த அரசியல் ஓடணும். நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அதிமுக இருக்கும். அதிமுக பாமக தேமுதிக கூட்டணி அமைத்தால், கிருஷ்ணசாமி வந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை அதிமுக கொடுக்குன்னு பல பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி கொடுக்கிற சமயத்துல திமுகவுக்கு சவாலை கொடுத்து வெல்லக்கூடிய சாத்தியம் இருக்கின்ற, அதிமுக வெல்லக்கூடிய சாத்தியம் இருக்கின்ற தொகுதிகள் அப்படின்னு நீங்க எதை நினைப்பீங்க? நான் பொதுவாக வந்து தருமபுரியிலிருந்து பார்க்கிறேன். தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதாவது கெடிலம் ஆறு. கெடிலம் ஆறுக்கு ஒரு பக்கம் வன்னியர்கள் ஒரு வகையான நாகரிகத்தோடு வாழ்றாங்க, இன்னொரு பக்கம் வன்னியர்கள் ஒரு மாதிரியான நாகரிகத்தோடு வாழ்கிறாங்க. 2 பேரும் ஒரே இனக்குழு தான். ஆனா காலங்காலமாக வழிபடு தெய்வங்கள், அவர்களோட செய்முறைகள் எல்லாம் மாறுபடுது. இதெல்லாம் நான் எதை வச்சு சொல்றேன்னா, பாமக துவக்கோளால பேசினவன், அதுக்கு முன்னாடி வந்து சமூக நீதி கூட்டங்கள்ல டாக்டர் ராமதாஸோட கலந்துகிட்டவன், சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் நாங்க பேசியிருக்கிறோம். அதாவது நான் வந்து அந்த வன்னியர் கிடையாது, ஆனாலும் வன்னியர் சங்கம் நடத்துகிற அந்த கூட்டங்கள்ல நான் பேசிட்டு இருந்தேன். 86, 85ல வந்து டாக்டர் ராமதாஸ் என்னோட பத்திரிகையில தொடர் எழுதினாரு. இதுல வந்து நான் இந்த ஒரு கம்யூனிட்டியை பத்திய ஒரு ஸ்டடி என்கிட்ட இருக்கு. அப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் வரைக்கும், மயிலாடுதுறை வரைக்குமான பகுதியில பாமகவோட ஓட்டு வங்கி கண்டிப்பாக மருத்துவர் ராமதாஸுக்கு தான். அதாவது வன்னியர்களின் ஓட்டு வங்கி. அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு மாற மாட்டாங்க. அது இந்த பக்கம் கடிலத்துக்கு இந்த பக்கம் கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது திண்டிவனம், பழைய விருதாச்சலம், அப்புறம் வந்து செங்கல்பட்டை தாண்டிய பகுதிகள் இங்க மாறி இருக்கு. அதாவது சிவி சண்முகம் ஏரியா, அதிமுக சிவி சண்முகம் ஏரியா, அந்த பக்கம் வந்து ஒரு 16% இருக்கும். 16% இருக்கும்போது 10 தொகுதி வருது. நீங்க சேலம்,
தருமபுரி, கிருஷ்ணகிரி வரிசையா அங்க இருக்கிற எல்லா தொகுதிகளும், மயிலாடுதுறையில மட்டும் 1 லட்சம் ஓட்டு இருக்கு. அப்போ இந்த 10 தொகுதிகள்ல அதிமுக, பாமக, தேமுதிகவுக்கும் அங்க கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு. கிருஷ்ணாமிக்கு ஓட்டு வங்கி கிடையாது. ஆனா ஒரு கூட்டணி மாதிரியான ஒரு பிரமை வந்து அங்க ஏற்படுத்தப்படும். இது வந்து திமுகவுக்கு சவால் தான், மாற்று கருத்தே கிடையாது. காரணம் ஆவரேஜா வந்து 35% ஓட்டு வரும். இது வந்து எப்படி இந்த உதாரணம் நிரூபிக்கப்படுதுன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் இது நிரூபிக்கப்படுது. 2019 தோல்வி, 2021 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து இந்த ஏரியால இருந்து வருது. அதாவது ஒரு 10 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு சமம். எனவே இந்த 10 பாராளுமன்ற தொகுதிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு சவால் தான். பாமக வந்து பிஜேபியோட போனா பிஜேபிக்கு லாபம் கிடையாது, பாமகவுக்கும் லாபம் கிடையாது. ஆனால் பிஜேபி ஒரு பெரிய கூட்டணி அமைத்த மாதிரியான ஒரு பிரமை ஏற்படும். அதனாலதான் அவங்களும் அதுக்கு முயற்சி செய்யறாங்க. பாமகவுக்கும் தன்னோட வலிமை தெரியும், பேர வலிமை தெரியும். கடைசி வரைக்கும் அவங்க முடிவு எடுக்காம, அதனாலதான் அன்புமணி வந்து தேர்தல் தேதி அறிவிக்கட்டும்னு சொல்லிட்டே வர்றாரு. நான் எனக்கு திமுகவை வெல்லக்கூடிய சாத்தியம் இருக்கிற அதிமுக கூட்டணி தொகுதி என்னன்னு கேட்டேன். அது நீங்க குறிப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது அவ்வளவு கரெக்டா நம்ம குறிப்பிட முடியுமான்னு தெரியல. ஒரு கணிப்பு. சேலம் ஃபார் எக்ஸாம்பிள், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், கண்டிப்பாக அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கு? நாமக்கல், சரி, இந்த இடம் கடந்த கடந்த மக்களவை தேர்தலில் இந்த இடங்கள் எல்லாம் திமுக கூட்டணி நல்ல வெற்றியை பெற்றது. அதாவது 2019, நான் 2021 வச்சு பாக்குறேன். சரி, 2021 திமுக வந்து கணிசமான வெற்றியை பெற்றது தமிழ்நாடு பூராவும். ஆனா இந்த பகுதியில இருந்தானே அதிமுகவுக்கு எம்எல்ஏ கிடைச்சாங்க, இந்த பகுதியில இருந்தானே வந்து பாமகவுக்கும் எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க. அந்த மூடு இப்போ கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு ஆன்டி இன்குமென்சி இருக்கும்ல, அது இல்லாம இருக்காத. ஒரு ஆட்சி ஒரு சில வருடங்களை தாண்டிய பிறகு கண்டிப்பாக வந்து அதுக்கு எதிர்ப்பு மனப்பான்மை இருக்கத்தானே செய்யும். போன அவங்களால 2019 ஓட்டு சதவீதம் வாங்க முடியாது. 2019 53% திமுக ஓட் பேங்க், அதாவது 50 திமுக கூட்டணி, திமுக பிளஸ் 50% மேல, 50% மேலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிரும். அதுவே 40% என்றானால் சில இடங்கள்ல தோல்வி வரும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து 42% யாராவது ஒருத்தவங்க வந்துருவாங்க. அப்போ திமுக கூட்டணி இன்றைய தேதிக்கு ஒரு 10% குறையாதான் இருக்குங்கிறது தான் என்னோட கணக்கு. எனிவேர் பிட்வீன் அரௌண்ட் 40 திமுக கூட்டணி, நான் சொல்றது திமுக கூட்டணி. இன்னமும் வந்து சிபிஐ சிபிஎம் எல்லாம் இன்னமும் குழப்பிட்டு இருக்காங்க, அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப எனிவேர் பிட்வீன் 40 அப்படின்னா 42, 41 எடுத்தா போதும், வெற்றி வந்துடும். அப்போ ட்ரெடிஷனல் ஏரியால அதிமுக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டிங் ஹேண்ட் வந்து பாமக தானே. வாய்ப்புகள் இருக்கு, சவால் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக. அதாவது தென் மாவட்டங்கள்ல சவால் இல்ல, சென்னையை தாண்டி இருக்கிற பகுதிகளில் சவால் இல்லை. ஆனால் வந்து இந்த கொங்கு மண்டலம் ஆர் மேற்கு மண்டலம் இதுல வந்து சவால் இருக்கு. அதுக்கு வந்து பாமக வரணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக திரு ஷியாம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.